அண்ட் இந்த 3 படங்கள் நீங்க வொர்க் பண்ணியிருக்கீங்க அஜித் சார் கூட. அவர்கிட்ட இருந்து ஒரு கத்துக்கிட்ட ஒரு விஷயம் என்ன? அவர்கிட்ட பிடிச்ச ஒரு விஷயம் என்ன? டெடிகேஷன். அ ரொம்ப டெடிகேஷனா இருப்பாரு. டைமிங் கீப் அப் பண்ணுவாரு. ஆ யார பத்தியும் குறை சொல்ல மாட்டாரு. ரொம்ப அதிகமா ம பேச மாட்டாரு. ரொம்ப கேரிங் அதிகமா இருக்கும். ஒரு ஃபைட்டரா இருக்கட்டும், வில்லனா இருக்கட்டும், சின்ன சின்ன நடிக்க வந்த நாங்கலாம் சார் ஒரு அடி வாங்கிட்டு போறோம் தானே அப்படின்னு 10 பேர் வந்தா ஒரு கிக்கு தான் சார்ன்னும், அந்த கிக்கு கூட விட மாட்டாரு. கூப்பிட்டு அவர பேடிங் வச்சீங்களா? பாலாஜி அவருக்கு பேடிங் வைங்க. ஃபைட்டர்ஸ்லாம் கூட யுவராஜ் எல்லாரையும் பேர சொல்லி கூப்பிட்டு அவங்களுக்கு எல்லாருக்கும் இருக்கணும்னு சொல்லிட்டு சொன்னதோட விட மாட்டாரு. ரெடி சார் டேக் போலாமான்னு சொல்லும்போது, மாஸ்டர் ஒரு நிமிஷம்னு சொல்லிட்டு எல்லாரையும் தொட்டு பார்ப்பாரு. இங்க கிக் பண்றேன்னா மார்ல இருக்கா? கால்ல தட்டுறோமா? சின் பேட் இருக்கா? தலையில அடிக்கிறோமா? பின்னாடி ஒரு பேடிங் வச்சிருக்காங்களா? அப்படின்னு எல்லா பேடிங்கையும் செக் பண்ணுவாரு. யார் யார் அந்த ஆக்ஷன் பண்றாங்களோ எல்லாரையும் செக் பண்ணிட்டு தான் டேக் போலான்னுவாரு. அப்ப நம்மளுக்கே இதா இருக்கும். இப்போ நம்ம வந்து அ ஒருத்தர மிஸ் பண்ணியிருந்தா என்ன நெலைம இருக்கும்? யாருக்காவது ஒருத்தர் பேடிங் போடாம விட்டுருந்தா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நம்மள அறியாம பயம் அதிகமா இருக்கும். அதனால எல்லாருக்கும் டோட்டலா ஆக்ஷன் வந்தா டோட்டல் எல்லாருக்கும் பேடிங் போட்டு கூட்டு வாங்கன்னு சொல்லிடுவோம். ஸோ அந்த மாரி ஒரு நல்ல மனித நேயம் அதிகமா ரொம்ப பிடிக்கும். அந்த மாரி நெறைய சொல்லிக்கிட்டே இருக்கட்டும். அவர்ட்ட கத்துக்கிறது நெறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம். பட் ஒரு நல்ல மனிதர் அவ்வளோதான்.